இப்போ கட் பண்ணால் லைப்ரரியை தான் காட்டுறோம். ஓய், இங்கே என்ன பண்ணுற? ஆ சாரா, இங்கே வந்துட்டியா நீ? ஏய், என்ன பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டுட்டுருக்குற? என் மேலே உனக்கு வர வர பயம் இல்லை? இவ்வளோ தைரியமாக பேசுகிற? நான் ஏன் பயப்படணும்? எனக்கு எதுக்கும் பயம் இல்லை. ஆஹா, சரி சரி. இங்கே என்ன பண்ணுற? லைப்ரரிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க? படிக்க தானே செய்வாங்க. ஏனி மேலே நின்று என்ன பண்ணிட்டுருக்குறேன்னு கேட்டேன். இல்லை, எனக்கு அந்த புக் செட்டில் அதான் ஏறி நின்று எடுத்துகிட்ருக்குறேன். பட் எனக்கு அது கூட எட்ட மாட்டேங்குது. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் பண்ணும்? ஏதாவது பெரிய ஏணி இருந்தால் எடுத்துகிட்டு வரியா? பெரிய ஏணியா? இங்கே இருக்கிறது இந்த ஸ்டூல் மட்டும்தான். இது மேலே ஏறி நின்று உனக்கு எட்டலைன்னா நான் என்ன பண்ணுறது? நீ இப்படி குள்ளவாத்தா இருக்கிறதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. சாரா, என்னை ஏன் கிண்டல் பண்ணுற? ஏய், இந்த வழிஞ்செல்லாம் பேசாதண்ணா. சரி, இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? ஓகே, இறங்கு. இல்லை, நான் தான் எடுப்பேன். எனக்கு தான் தெரியும் அந்த புக்ஸ் எதுன்னு. ஏய், நீ எங்கிட்ட சொல்லுடி, நான் எடுத்துறேன். அதான் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எப்படி ஹெல்ப் பண்ணுறது? என்னை தூக்கு, நான் அப்படியே எடுத்துக்கிறேன். என்ன தூக்குன்றாலே? ஐயோ, இல்லை இல்லை. ஏய், நீ இறங்கு, நான் எடுத்துறேன். ஜாரா, நான் தான் சொல்கிறேன்ல, என்னை தூக்கு, நான் எடுத்துக்கிறேன். என்னை நீ தூக்குனா மட்டும் போதும். நீ என்னை கீழே விடாமல் பிடிச்சிக்கோ. அந்த புக்கை நானே எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓ ஓகே, தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூக்குறா ஜாராவும். எட்ரி சீக்கிரம், கை வலிக்குது. உள்ளே பார்த்த மாதிரி இருந்துக்கிட்டு இவ்வளோ வெயிட்டாக இருக்கிற. ஜாரா, என்ன நீ என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிற? எடுடி. சரி, ஏன் திட்டுறா? கை வலிக்குதுடி, தூக்க முடியல. எடு சீக்கிரம். சரி சரி, இன்னும் கொஞ்சம் தூக்கு. இந்த பக்கம். எந்த பக்கம்னு தெளிவாக சொல்லு. சாரா, நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்கிற. எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. புக்ஸ் எடுக்கிறதுக்குலாம் என்ன கான்சென்ட்ரேட்? எடு சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி எக்கி எடுக்கிறா. இன்னும் எட்ட மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் தூக்கு சாரா. இன்னும் கொஞ்சம் தூக்கணுமா? இதுக்கு மேலே தூக்கணா அவ்வளோதான். அப்படியே எடுக்க ட்ரை பண்ணு. எனக்கு எட்டலை சாரா, இன்னும் கொஞ்சம் தூக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஓகே ஓகே, அப்படியே டைட்டாக பிடி. என்னை கீழே போட்டுறாத. சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சிட்ருக்கிறா. இந்த புக்ஸு இது 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 இல்லையே. கீழே இருந்து பார்க்கும்போது அது மாதிரி தானே தெரிஞ்சுது. ஓ, அப்போ இந்த புக்ஸு எங்கே போச்சு? ஆப்போசிட்டில் இருக்கா? சாரா சாரா, என்னடி சீக்கிரம்டி. சாரா, அது ஆப்போசிட்டில் இருக்குது. ப்ளீஸ், அப்படியே என்ன தூக்கிட்டேன் அந்த பக்கம் போறியா? ப்ளீஸ் ப்ளீஸ் சாரா, ப்ளீஸ். சரி சரி, நீ டைட்டாக பிடிச்சிக்கோ. ஓகே, நான் பிடிச்சிக்கிட்டேன். நீ போ. எந்த பக்கம்? ரைட் சைடு. சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் போய் நிற்கிறா. இந்த பக்கம் தானே? ஆமாம் ஆமாம். இன்னும் கொஞ்சம் சாரா அப்படின்னு சொல்லிட்டு எக்கி எடுத்துகிட்டு இருக்கிறா. குக்கியோட வயசு தான் லைட்டாக ரிவீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாதுன்னா கேட்க மாட்டான். இப்போ மூஞ்சிக்கு நேரம் வச்சுக்கிட்டு தேய்க்கிறான். ஏய், எடுத்தியா இல்லையா? இரு சாரா, இன்னும் கொஞ்சம் தூக்கு. ஸோ எடுத்துட்டியா இல்லையா? இரு சாரா, நான் பார்க்கணும், செக் பண்ணி தானே எடுக்கணும். அப்புறம் சரியில்லைன்னா மறுபடியும் நீ என்ன தூக்கணும். அதுக்கு எதுக்கு? அதனால தான் நான் மேலே செக் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ. சரி சரி, சீக்கிரம் எடு. ஐயோ, நேரம் போக போக அந்த வயிறு வேறு என்னை வான்னு கூப்பிடுது. நான் என்ன பண்ணுறது? கண்ட்ரோல் சாரா, கண்ட்ரோல். சாரா, கிடச்சிச்சு. இருக்கு. கிடச்சிச்சா? இருக்கு. பொறுமையா. ஒன்றும் போட்ட மாட்டேன். அப்பாடா, என்ன வெயிட்டுடி நீ? என்ன, நான் ஒன்றும் அவ்வளோ வெயிட்டாலாம் இல்லை. ஓ அப்படியா? எடை கம்மிங்கிற, ஆனால் இவ்வளோ கிணக்குற. நான் ஒன்றும் வெயிட் இல்லை சாரா. அப்படியா? வெயிட் இல்லையா? வேணா நான் மறுபடியும் தூக்கி சொல்லிட்டேன் நீ அவ்வளோ வெயிட்டுன்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏய் நெல்லு. என்ன? புக்ஸ் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். என்ன புக்ஸு? அதுவா? கெமிஸ்ட்ரி புக். ஓ, அந்த கெமிஸ்ட்ரியை விடு. நமக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? என்ன சாரா, நீ ரொம்ப டேட்டியாக பேசுகிற. விடு. ஏய் நில்லுடி, எங்கடி போகிறேன்? கம்முன்னு இருந்தவளை தூக்குன்னுட்டு என் மூஞ்சில் உன் வயிற்ற வச்சு தேய்ச்சிட்டு எங்கே போகிறேன்? சாரா, நீ ஒரு மார்க்கமாக பேசுகிற. என்னை விட்டு தள்ளிப்போ. அப்புறம் நான் கத்தி கூச்சல் போட்டேன்னா உனக்கு தான் அசிங்கம். ஏய், என்ன வர என்கிட்ட உனக்கு பயமே இல்லை? அவ்வளோ தைரியமாயிடுச்சா? சரி
சாராவுக்கு வர போகிறவ இவ்வளோ தைரியம் இருக்க வேண்டியது தான். சரி, எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு நீ கிளம்பி போயிட்டே இரு. கிஸ்ஸா? என்ன நீ கிஸ்ஸெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்ட? ஏய், நான் நல்லா பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுற? கிஸ் மட்டும் தானே கேட்டேன், என்ன மொத்தமாக கேட்டேன்னா என்ன? என்ன மொத்தமாக கேட்பியா? உனக்கு அவ்வளோ தைரியமா? நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், மொத்தமாக நீ கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு முன்னாடிலாம் அவன்கிட்ட கேட்க மாட்டேன், பயப்படாத. ஆனால் இப்போ நீ கிஸ் பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டு வெளியே போகிறேன். சாரா, நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? கிஸ் எல்லாம் கேட்கக்கூடாது. இப்போ தானே 1 மந்த்து தானே ஆகுது நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ வாட்? கிஸ்ஸு தானே, வேறு ஏதோ கேட்ட மாதிரியா இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற? ஜஸ்ட்டு ஒரு கிஸ் அடிச்சுட்டு நீ கிளம்பி போயிட்டே இருக்க போகிற. அதுக்கு மேலே எதுவும் நடக்க போகிறதில்ல. அதுக்கே நீ இவ்வளோ வாக்குவாதம் பண்ணுற? ஒரு கிஸ்ஸு தானே, கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இரு. சாரா, அதெல்லாம் வேண்டாம், விடு. ஏய், என் 2 கை எடுத்து விட்டு நீ வேணா போ. உன்னால் முடிஞ்சா நீ அப்படி பண்ணு. இல்லை சாரா, நீ நல்லா வெயிட்டாக இருக்கிற, ஸ்ட்ரென்த்தாக இருக்க, ஸ்ட்ராங்காக இருக்க. என்னால் எப்படி உன்னை புஷ் பண்ணிட்டு போக முடியும்? ஓகே, உன் கால்குலேஷன்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்போனா நீ இதையும் கால்குலேட் பண்ணியிருக்கணும்ல. ஏதா? எப்படியும் நீ கிஸ் கொடுத்தா தான் நான் அனுப்புவேன்னு. என்ன? இல்லை, இதுக்கும் நீ என்னோடய பர்மிஷன் எதிர்பார்ப்ப தானே? யார் சொன்னா? அதெல்லாம் கிடையாது. உன்னோட மற்ற தேவைக்கு தான் அவன் பர்மிஷன் நான் கேட்பேனே தவிர கிஸுக்கெல்லாம் கேட்க மாட்டேன். என்ன? நான் உன்னை லவ் பண்ணுறேன், அப்படி இருக்கும்போது எதுக்கு கிஸுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்டு? இல்லை, இது ரொம்ப பெரிய தப்பு. என் அனுமதி இல்லாமல் நீ என்னை தொடவே கூடாது. என் உத்தம பத்து நீ என்னோடதுடி. நான் உன்னை தொடாமல் வேற யார் தொடுவான்? வேண்டாம், கிட்ட வராத. என்ன? கிட்ட வரக்கூடாதா? அப்படி தான் வருவேன். என்ன பண்ணுவேன்? சாரா, வேணாம், கிட்ட வராத. அப்படி தான் வருவேன். என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். வேணாம், இது லைப்ரரி. அது எனக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணி கிஸ் பண்ணிட்டு தான் இங்கேருந்து வெளியே போகிறேன். இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன், ஐஸ்வர். சாரா, வேணாம், கிட்ட வராத. நான் அப்புறம் கத்திடுவேன். கத்து, எனக்கும் அதான் வேணும். நீ சொல்கிறல்ல இந்த காலேஜுக்கே நம்ம லவ் பண்ணுறது தெரியாதுன்னு. அது ஈஸியாக தெரியும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு ஓகேனா நீ கற்று. இல்லை, அது தெரிஞ்சா வீட்டுக்கும் தெரிஞ்சிடும். வீட்டுக்கு தெரியட்டும், நல்ல விஷயம் தானே. இல்லை, வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சா அப்புறம் என்ன காலேஜே அனுப்ப மாட்டாங்க. ஓஹோ, அவ்வளோ ஸ்ட்ரிக்டா? சரி, கிஸ் பண்ணிட்டு போ, கிளாஸ்க்கு டைம் ஆகுதுல்ல. ஆமாம், கிளாஸ்க்கு டைம் ஆகுது. அப்போ நான் கிளம்புறேன். ஏய், கிஸ் பண்ணிட்டு நான் போக சொன்னேன். சாரா, வேணாம், வீடு. நான் அப்புறம் அழுதுருவேன். அழுதுருவியா? குழந்தையா நீ? சாரா, என்ன வீடு, நான் போகணும். கிளாஸ்க்கு டைம் ஆகுது, என்ன வீடு சாரா. ஏய், என்ன பண்ணுற நீ? அழுகுற? சீரியஸாகவே அழுகுறியா? நான் அழுகுறது உனக்கு சிரிப்பாக இருக்கா? ஏய், இவ்வளோ க்யூட்டாக பண்ணுற, அப்புறம் சிரிக்காமல் என்ன பண்ண சொல்கிறேன்னு? போ சாரா, நீ ரொம்ப செல்ஃபிஷ். அப்படியா? நீ இப்படிலாம் பண்ணா யாராக இருந்தாலும் சிரிக்க தாண்டி செய்வாங்க. என்னை விட போறியா இல்லையா? நான் போகணும், கிளாஸ்க்கு டைம் ஆகுது. ஏய், சரி, நான் ஒன்றும் எதுவும் பண்ணல, நீ பயப்படாத. ஹேண்ட்லேயாவது கிஸ் பண்ணிக்கிட்டா? சரி, இதுக்கு அது சம்மதிச்சே. ஹேண்டுன்னா பரவாயில்ல. அப்புறம் நான் அப்போ எதுக்கு கேட்டேன்னு நினச்சேன்? லிப்பில் கேட்டேன்னு நினச்சியா? அது வந்து அப்போ நீ லிப்பில் தான் கேட்டேன்னு நினச்சேன், அப்படி தானே? ஆமாம், விட்டுருந்தா கேட்டிருப்பேன் தான். ஆக்சுவலி நான் என்னோடய சீக்ஸில் தான் கேட்டேன். நீ ஓகே சொல்லியிருந்தா லிப்ஸ்லையும் கேட்டிருப்பேன். என்ன? அப்போ நீ சீக்ஸில் தான் கேட்டியா? ஆமாம். அப்போனா இல்லை, ஒன்றும் இல்லை, நீ ஹேண்ட்லேயே கொடு. ஏய், நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல உன்னை வச்சுக்கிட்டு. சரி, நீ கிளம்பு. என்ன கிளம்புண்ணா? அப்போ ஹேண்டில் கிஸ் பண்ணலையா? வேண்டாம், நீ இதுக்கே தான் பயப்படுற, அழுகுற. அப்புறம் இதுக்கு ஹேண்டில் மட்டும் ஓப்போ. இல்லை, ஹேண்ட்லன்னா எனக்கு ஓகே தான். ஹேண்ட்லன்னா ஓகேவா? எனக்கு இப்போது மூடு சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன? நீ வேறு லிப்பு கிப்புன்னுட்ட. என் மைண்டை மாற்றிட்ட.
ஸோ இதுக்கு மேலே இங்கே நின்னா நிஜமாலுமே இழுத்து வச்சு அடிச்சிருவேன். நீ கிளம்பிடு. என்ன? அதுக்கு தான் சொல்கிறேன், கிளம்பு. இல்லை அது வந்து அப்போனா உனக்கு கிஸ் வேணும், அதுக்கு தான் நிற்கிறேன். இல்லை இல்லை, ஆமாம் அதுக்கு தான் நிற்கிறேன். எதுக்கு இப்போ நிற்கிட்ட வர? நீ தானே நான் சொல்ல நின்றுக்கிட்டே இருந்தேன், அதுக்கு தான். சாரா வேண்டாம், விடு, நான் போகணும். விட்டுறேன். நான் போக சொன்னப்போ நீ போயிருக்கணும். நின்றுக்கிட்டே இருந்த என் மைண்டை நீ மாற்றிட்ட. ஸோ உனக்கு கிஸ் பண்ணிட்டு தான் விடலான் இருக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? வேணாம் சாரா, கிட்ட வராத. எனக்கு தெரியாது, கண்டிப்பாக கிஸ் வேணும். நீ நினச்சல லிப் போட்டு லிப், அந்த கிஸ் தான். கண்டிப்பாக உனக்கு கிஸ் பண்ணுறதா நான் முடிவு பண்ணிட்டேன். சாரா வேணாம், நான் போகணும். போ, உன்னை யார் வேணான்னு சொன்னான்? ஃபஸ்ட்டு உன்னை கிஸ் அடிச்சுட்டு போனேன், நீ கேட்கல. இல்லை எதுவும் வேண்டாம் அப்படியே கிளம்புன, அதுவும் கேட்கல. என் மைண்டையும் நீ மாற்றிட்ட. இப்போ எப்படி நான் அனுப்புறது? கண்டிப்பாக எனக்கு கிஸ் வேணும். சாரா வேணாம், விடு. முடியாது, ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டேன். வேணாம் சாரா. வேண்டாமா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட நெருங்கி வரா. வேண்டாம்னு சொல்லிட்டு கண்ணை முடுறா பாரு. வெளியே எப்படி வேண்டாம் நடிக்கிறது. அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு சாஃப்டாக குக்கியோட ஹெட்டில் ஐ லவ் யூ. என்ன ஷாக்காக கண்ணை திறக்கிறேன்? இல்லை அது வந்து இங்கே பாரு, இது போதும். அது வந்து சாரா. ஓகே, ஐம் சாரி. நான் இதை தான் எதிர்பார்த்தேன். ஒன்று சும்மா டீஸ் பண்ணேன், அவ்வளோதான். போ, கிளாஸ்க்கு டைம் ஆகுது. அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறா குக்கியை. அவளும் போக மனசு இல்லாத போய்கிட்டு இருக்கிறான். திரும்பி பார்க்குறா. என்ன? ஒன்றும் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிறா. லைப்ரரியை விட்டு வெளியே வரா. அதுகிட்டே பார்த்துட்றான். குக்கி எதுக்கு இப்படி ஓடுறா? அப்போனா உள்ள அந்த பொண்ணு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி வெளியே இருந்து பார்க்குறான். உள்ள ஐயோ கிஸ் கொடுத்துட்டேனே, கொடுத்து வச்சபடி நீ அப்படின்னு அவள் அங்கே நின்று புலம்பிகிட்டு இருக்கிறா. அதுகிட்டே பார்த்துட்டு, இந்த பொண்ணு குக்கி கூட இவ்வளோ க்ளோஸாக பழக்கிறது எனக்கு பிடிக்கல, முதல்ல இதை கட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவன் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கோவத்தோடு போய்கிட்டு இருக்கிறான். கிளாஸ்க்கு தான் வரான். குக்கி ஒரு மாதிரி ஷை பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கிறா பெஞ்சில். ஐயோ எனக்கு அவள் கிஸ் பண்ணா, எவ்வளோ ஜென்டலாக என் ஹெட்டில் கிஸ் பண்ணா. ஏய் என்னடி பண்ணுற? ஐய என்னடி வெக்கமெல்லாம் படுற? ஏம்மா கம்முன்னு. என்னடி சீனியர்கிட்ட மடங்கிட்ட போல? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதா? என்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடி உனக்கு? நான் உன் ஃப்ரெண்டு தானே, சொல்கிறது. இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்போ நீ கண்டிப்பாக மடங்கிட்ட அப்படி தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹேமா. ஒன்றும் இல்லையா? உன் மூஞ்ச பாரு, 2 பக்கமும் தக்காளி பழம் மாதிரி வந்து போயிருக்கு. இங்கிட்டு ஒரு ரோஸு அங்கிட்டு ஒரு ரோஸுன்னு கண்ணு 2 வச்சுருக்குறேன். என்ன காரணம்? அப்படியே இருக்கிற நான் பார்க்குறதுக்கு? ஆமாம். சரி கிளாஸு கவனி. சார் வேறு உள்ளே வந்ததுலேருந்தே கோவமாக இருக்கார். என்னாச்சு? தெரியல, அங்கே பாரு. ஆமாண்டி கோவமாக தான் இருக்கார். அதான் சொல்கிறேன், கிளாஸு கவனி. சரி அப்படின்னு ஒரு லெசன் எழுதி போடுறான் போர்டில். இப்போ எல்லாருமே அதை லிசன் பண்ண சொல்கிறான். அப்படி சொல்லும்போது குக்கி மறுபடியும் ஷை பண்ணிக்கிட்டே பெஞ்சை பார்த்துட்டு இருக்கிறதுனால கோவமாக கூப்பிட்றான் தேங்க. சார் கூப்பிட்றாரு. ஏ சார். என்ன பண்ணுற? நாங்கள் எழுதி போட்டது கூட கவனிக்காத அளவுக்கு அப்படி என்ன உன் மைண்டில் போயிட்டுருக்குது? சார் ஐம் சாரி சார். போய் வெளியே நில்லு. சார் ஐம் சாரி சார். போய் வெளியே நில்லுன்னு சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி அவள் கண்ணு கொஞ்சம் கலங்கிருச்சு. அதை டேவும் நோட் பண்ணுறான் தான். பட் இருந்தாலும் அவன் கோவமாகவே சொல்லிகிட்ருக்குறான். போ. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் வெளியே நின்றுக்கிறான். லிசன் ஸ்டூடெண்ட், என்னோடய கிளாஸில் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் கிளாஸ் எடுக்கும்போது கவனம் இங்கே தான் இருக்கணும், கண்டதையும் நினச்சிட்டு இருக்கக்கூடாதுங்க. புரியுதா எல்லாருக்கும்? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமேல் என் கிளாஸில் யாரும் கண்டதெல்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒன்லி லிசன் ஃபார் மை லெசன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இது வெளியே நிற்கிறவங்களுக்கு சேர்த்து தான். எஸ் சார். ஐம் சாரி சார். இனிமேல் நான் கரெக்டாக இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நீ வெளியே தான் நின்று ஆகணும், உள்ளே வரக்கூடாது. ஓகே சார் அப்படின்னு அவள் வெளியே அழுதுட்டு நிற்கிறா குக்கி.